கம்பல்சரி ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்பு இல்லைனா டெய்லி ஒரு 1/2 hour எக்ஸசைஸு ஒரு 10 நிமிஷமாவது வெயிலில் படுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாலே நோய் இல்லாமல் இருந்துக்கலாம். காலையிலேருந்து வேலைக்கு போகிறாங்க, 9 மணி நேரம் உட்காடுறாங்க ஏசியில், அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதே ரொட்டீனாக தான் என்ன ஆகுதுன்னா, இப்போ 18-20 வயசுக்காரங்களாம் நாங்கள் பார்க்குறோம் விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து இன்ஆக்டிவிட்டியாக இருந்தாலே உங்கள் பசி எடுக்கிற தன்மை போயிடும், இன்டைஜஷன் டெவலப் ஆக ஆரம்பிக்கும், அப்புறம் கான்ஸ்டிபேஷன் ஸ்லோவாக வரும். இதெல்லாம் வந்து சிஸ்டமிக்காக டெவலப் ஆகும். ஸோ ரிப்பீட்டடாக உட்காடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி உட்காந்து வேலை செய்கிறப்ப என்னாங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் டெவலப் ஆகுறாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டம் அஃபெக்ட் ஆகி அடுத்தது கை வைக்கிறது ஹார்மோன், அது மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும். இந்த ஹார்மோன் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தையின்மை ப்ராப்ளம் டெவலப் ஆகும். பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பேக் பெயினால் சஃபர் ஆவாங்க, முட்டி வலினால சஃபர் ஆவாங்க, ரிப்பீட்டடாக கம்ப்யூட்டர் பார்க்கறதுனால கழுத்து வலினால சஃபர் ஆகும். இதெல்லாம் இவங்க அப்படியே அலட்சியை பற்றி போகிறப்ப கிட்டத்தட்ட ஐடி ஊழியர்களா இருக்கட்டும், நிறைய பேர் இப்போ வந்து 8 மணிலேருந்து 9 மணி நேரம் வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யலாம். அதனால வந்து எந்த மாதிரியான பாதிப்புகள் உடம்புலையும் நம்ம உடம்புல இருக்க எலும்புகளையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு? இப்போது இந்த மாதிரி உட்காந்த இடத்துல வேலை பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்கள் உடம்புல ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கலை. நீங்கள் வெயில் உங்கள் மேலே இயற்கை காற்றோ வெயிலோ வந்து படாததுனால உடம்புல ஃபோட்டோசிந்தசிஸ் அதாவது ஆர்டிஃபிஷியலாக யாருனாலையும் தர முடியாது. வெளியே இருக்கிற இயற்கையினால் மட்டும் தான் தெரியும். காலையில் எழுந்து வேலைக்கு போகிறாங்க, 9 மணி நேரம் உட்காடுறாங்க ஏசியில், அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதே ரொட்டீனாக தான் என்ன ஆகுதுன்னா, இப்போ 18-20 வயசுக்காரங்களாம் நாங்கள் பார்க்குறோம் விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருக்குது. இது முழுக்க இதுதான் ரீசன். நீங்கள் 1000 ரீசன் எக்கனாமிக்காக சொன்னால் கூட இந்த வேலை செஞ்சால் தான் சம்பளம், இதெல்லாம் உங்கள் உடம்புக்கு தான் தெரியும். பட் உங்கள் உடம்பு அதை உள்ளே வாங்கிட்டு உங்களுக்கு கொடுக்குற நோய், அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு இதுக்கு தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு சரியாயிடும். கம்பல்சரி ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்பு இல்லைனா டெய்லி ஒரு 1/2 hour எக்ஸசைஸு ஒரு 10 நிமிஷமாவது வெயிலில் படுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாலே நோய் இல்லாமல் இருந்துக்கலாம். நீங்கள் சொன்ன ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரலாம். இல்லைனா ப்ராப்ளம் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்று ஒன்றா டெவலப் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ஆக்டிவிட்டியாக இருந்தாலே உங்கள் பசி எடுக்கிற தன்மை போயிடும், இன்டைஜஷன் டெவலப் ஆக ஆரம்பிக்கும், அப்புறம் கான்ஸ்டிபேஷன் ஸ்லோவாக வரும். இதெல்லாம் வந்து சிஸ்டமிக்காக டெவலப் ஆகும். இதோட முன்னாடி வர பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பேக் பெயினால் சஃபர் ஆவாங்க, முட்டி வலினால சஃபர் ஆவாங்க, ரிப்பீட்டடாக கம்ப்யூட்டர் பார்க்கறதுனால கழுத்து வலினால சஃபர் ஆகும். இதெல்லாம் இவங்க அப்படியே அலட்சியை பற்றி போகிறப்ப அடுத்த கட்டத்துக்கு சிஸ்டத்தில் கை வைக்கும். முதல்ல கை வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மூச்சில் கை வைக்கும். அது நீங்கள் அவங்கள ஒரு ரொம்ப நேரமாக உட்காந்து வேலை பார்த்துட்டாங்க ஒரு 10 வருஷம், திடீர்னு கூப்பிட்டு நடக்க விட்டிங்கன்னா மூச்சு வாங்கும். இது முழுக்க என்னென்னா உள்ள ப்ராப்பராக ஆக்சிஜன் சப்ளை இல்லை, லங்ஸ் வந்து ப்ராப்பராக விரிவடை ஆரம்பிக்கல. லங்ஸ் வந்து 3 லோப் இருக்குது, 1, 2, 3. இந்த 3 லோபில் முதல் 1 இல்லை 1.25க்குள்ளேயே அது காற்று போயிட்டு வெளியே வந்துடும். அவங்களுக்கு இருக்கிற ஆக்சிஜன் டீஆக்சிஜன் வெளியே வரது கம்மியாகிடும், ஆக்சிஜன் சப்ளை எல்லா இதுவும் கம்மியாகிடும், ஆக்சிஜன் பிளட் ப்ரொடக்ஷன் ஆகிறதும் கம்மியாயிடும். இது ஒரு பக்கம் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா சிஸ்டத்தோட ஒர்க்கும் கம்மியாகிடும். ஸ்லோவாக இன்டைஜஷன் டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் டெவலப் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்லோவாக நோய்க்கு உட்படுறீங்க. ஸோ ஒரு பிரச்சனையை முதல்ல சிம்பிளாக கிள்ளி போட்டிங்கன்னா இவ்வளோ செலவுக்கான மெடிசனுக்கான செலவு, ஹாஸ்பிட்டலுக்கான செலவு மிச்சம் பண்ணலாம். நீங்கள் அலட்சியம் படுத்தினால்தான் தான் உங்கள் உடம்பு அது அடுத்த கட்டத்தில் அஃபெக்ட் ஆகுது. சார், ஆனால் ஒரு பக்கம் வந்து இது குழந்தையின்மைக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னு சில தகவல்கள்லாம் வெளியே வந்துருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன? ஸோ ரிப்பீட்டடாக உட்காடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி உட்காந்து வேலை செய்கிறப்ப என்னாங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் டெவலப் ஆகுறாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டம் அஃபெக்ட் ஆகி அடுத்தது கை வைக்கிறது ஹார்மோன், அது மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும், ஆண்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் இவங்க 2 பேருக்குமே இவங்க 2 ஹார்மோன். இந்த ஹார்மோன் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தையின்மை ப்ராப்ளம் டெவலப் ஆகும். இது வந்து எல்லாமே நம்மளா இன்வைட் பண்ணிக்கிட்டு தான். ஸோ இந்த 2 ஹார்மோனுமே அஃபெக்ட் ஆகிறதுனால அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது அஃபெக்ட் ஆகி அதோட வீரியம் கொஞ்சம் எந்த நோயுமே ஒரு உடம்புல என்ட்ரு ஆகிறப்ப அது ஆரம்பத்துலேயே அதுக்கு ஒரு பிரேக் போட்டிங்க அப்படின்னா அதோட வீரியத்தன்மை கம்மியாகிடும். செகண்டு, அது இன்னொரு பிரச்சனை இன்வைட் பண்ணுறது கம்மியாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சோம்பேறியாவது நடக்காததுனால கான்ஸ்டிபேஷன் டெவலப் ஆகி அஜீர்ண கோளாறு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து லங்ஸில் வரையும் அஃபெக்ட் ஆகுது. இது அப்படியே ஒன்று டெவலப் ஆகுது. நான் இதை முதலே ஒழுங்காக செஞ்சுட்டேன், இல்லை முதல் பிரச்சனையிலே பார்த்துட்டு அதை க்யூர் பண்ணிட்டு என் உடம்புக்கான வேலையை நான் கரெக்டாக கொடுத்தா இவ்வளோ பிரச்சனை டெவலப் ஆகுது போல இல்லை. ஸோ எல்லாமே வந்து இங்கே இது பேசிக்காக டெவலப் ஆகிறது அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னோடய ரிக்வஸ்ட் எல்லாம் முதல்லேருந்தே இது நீங்கள் தடுக்கணுன்றது தான். ரொம்ப சிம்பிள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்பு, வெயில் கொஞ்சம் படணும், பேக்கெட் ஃபுட்டு ப்ராசஸ் ஃபுட்டை நிறுத்திட்டு கொஞ்சம் வெஜிடபிள் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அடிக்கடி, அவ்வளோதான். சார், ஆனால் இப்போ குழந்தையின்மையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். குழந்தையை பெற்றுக்க போகிறவங்கள வந்து இது மாதிரி நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து ரொம்ப சோம்பேறியாக இருந்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி சில எக்ஸசைஸ் பண்ணுங்க, இப்போது சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ உண்மையாகவே அது நம்மளுக்கு உபயோகமாக இருக்குமா ஆண் பெண் 2 பேருக்குமே? சரி, எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து எதுக்காக அப்படின்னா, உங்கள் சிசேரியன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மசிலை கட் பண்ணுறப்ப அது வந்து வீக் ஆயிரும்.
அதுக்கப்புறம் திருப்பி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப டைம் ஆயிரும். அப்புறம் அப்டமன் தொங்கிடும். இதை நீங்கள் முதல்லே எக்ஸசைஸ் பண்ணீங்க, முதல்லேருந்தே அதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, அந்த கிழிக்கிறப்ப அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக ஸ்டிச் ஆகும். அடுத்து உடம்பு பிக்கப் ஆகிக்கும் ஈஸியாக. தென் நீங்கள் ஆல்ரெடி மசில் டோன்டாக வச்சுருக்க. எதுக்காக எக்ஸசைஸ்னால் மசில் டோன்டாக வச்சுருக்க. டோன்டு மசில்னு சொல்லுவாங்க. ஃப்ளாபி டோன்டுன்னு சொல்லுவாங்க. டோன்னா என்னென்னா நல்லா ஸ்ட்ராங்காக ரிஜிடாக இருக்குது. ஒரு ஜிம் போயிட்டே இருக்காங்க, 10 நாள் ஜிம் போனால் 11 நாள் அவங்க பைசப்ஸில் நீங்கள் கை வச்சிங்கன்னா டோன்டாக இருக்கும். அதே மசிலை 1 மாதம் ஜிம் போக விடுங்க, கொஞ்சம் தொலைன்னு ஆயிரும். ஸோ இது வந்து ஃப்ளாபின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் மசிலை எப்போவுமே டோன்டாக வச்சிங்கன்னா அன்றைக்கான ஆக்டிவிட்டியை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது டோன்டாக இருக்கும். டோன்டாக வச்சிங்கன்னா நீங்கள் டோன்டாக வைக்க வேலை செய்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒர்க்கு கொடுக்குறீங்க, பாடி ஃப்ளூயிட்ஸ்க்கு வேலை கொடுக்குறீங்க, எனர்ஜிக்கு வேலை கொடுக்குறீங்க, டைஜஷனுக்கு வேலை கொடுக்குறீங்க, ப்ரீத்திங்க்கு வேலை கொடுக்குறீங்க. அப்போ எல்லாமே உடம்புல ஒரு சைக்கிளாக கரெக்டாக நடக்கும். இது ஒன்று அஃபெக்ட் ஆகிறதுனால அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்டாப் ஆகி அப்போ நீங்கள் நோய்க்கு உட்படுறீங்க.